தாறுமாறா அடிச்ச விராட் கோலி. ஆர்சிபி அணி அபாரமான வெற்றி. கதறி கதறி அழுத குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனான சுப்மன் கில். முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் அணி, பஞ்சாப் கிங்ஸ் அணி எல்லாருமே செம்ம மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு வழியாக இன்னைக்கு முடிவான எலிமினேட்டர் குவாலிஃபயர் 1 மேட்ச்ல யார் யார் விளையாட போறாங்க அப்படிங்கிறது முடிவாகிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஆர்சிபி லக்னோ அணி 2 பேருமே விளையாண்டுருந்தாங்க. இதில் ஆர்சிபி ஜெயிச்சாதான் அவங்க டாப் 2 இடத்தை தக்க வச்சுக்க முடியும். ஸோ அந்த ப்ரெஷரோட ஆர்சிபி அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் லக்னோ அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சிருக்காங்க. இதில் வழக்கம் போல இன்னைக்கும் மிச்சல் மார்ஸ் ஓப்பனராக இறங்கி பயங்கரமாக பொழந்து எடுத்துட்டாரு. 37 பந்துக்கு மனுஷன் 67 ரன் எடுத்துட்டாரு. ஆனால் பிரீஸ் அடுத்ததாக அவர் கூட இறங்கின பேட்ஸ்மேன் 14 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஸோ இப்படி இருக்க இந்த தொடர் முழுக்க மோசமாக ரிஷப் பண்ட் அவர் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஓனரும் அவரை திட்டுன்னு திட்டி தீர்த்திருந்ததை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு கடைசி மேட்ச்ல டேக் ஆன் பண்ண ரிஷப் பண்ட் 61 பந்து தான் விளையாண்டாரு. 8 சிக்ஸர்கள் 11 4 அடிச்சு விளாசி தள்ளி 118 ரன்னை எடுத்திருந்தார் ரிஷப் பண்ட். கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமலையும் இருந்திருக்காரு. ஸோ இதனால ரிஷப் பண்ட் அவரால் லக்னோ அணியின் ஸ்கோர் கிடுன்னு எங்கேயோ போயிடுச்சு. 200 தாண்டி 227 எடுத்துட்டாங்க லக்னோ அணி. ஸோ இதனால இந்த கடினமான ஸ்கோர் நிச்சயமா லக்னோ அணிக்கு எதிராக ஆர்சிபி அணி எப்படி சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் ஓப்பனராக வந்த பிலிப் சால்ட் விராட் கோலி நல்ல துவக்கம் கொடுத்தாங்க. ஆனாலுமே பிலிப் சால்ட் தேவையில்லாத ஒரு ஷாட் அடிச்சு 30 ரன்லேயே அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த ராஜ் பட்டிதார் அவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா இம்பாக்ட் பிளேயராக வந்தார். அவரும் 14 ரன்னுக்கே அவுட் ஆனார். முக்கியமாக அதுக்கப்புறமா உள்ள வந்த லிவிங்ஸ்டோன் முதலாவது பந்திலேயே டக் அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு அதிர்ச்சியை ஆர்சிபி அணிக்கு கொடுத்தாரு. ஆனாலுமே நம்பிக்கை அளிக்கும் விதமாக விராட் கோலி களத்தில் நின்று அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனார். ஆனாலுமே விராட் கோலி அவரும் அரை சதம் அடிச்சதை விட 54 ரன்ல அவுட் ஆனது ஒட்டுமொத்த ஆர்சிபி ரசிகர்கள் தலையில் ரொம்ப பெரிய இடியை தூக்கி வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக அந்த நேரத்தில் குஜராத் ரசிகர்கள் எல்லாருமே செம்ம மகிழ்ச்சியில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஜோடி போட்ட மயன் அகர்வால், சதீஷ் சர்மா 2 பேருமே செம்மையாக விளையாண்டாங்க, சூப்பராக விளையாண்டாங்க. மேட்சை அற்புதமாக கொண்டு போனாங்க. 2 பேருமே பெருசாக சிக்ஸர்கள் அடிக்கல, ஆனால் அதிக 4 அடிச்சு ஆர்சிபி அணிக்கு செம்மையான ஒரு மூமெண்டமத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. ஆனால் சதீஷ் சர்மா பாவம் அரை சதம் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சி அளிக்கும் விதமாக 49 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா அந்த பால் நோ பாலாக இருந்திருக்கு. ஸோ ஆர்சிபி அணிக்கு எப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் வந்திருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்னு பாருங்க. ஸோ தொடர்ந்து விளையாண்ட சதீஷ் சர்மா அவர் அரை சதத்தையும் கடக்க தொடர்ந்து பொழந்து கட்டின சதீஷ் சர்மா சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டு கடைசியா இந்த மேட்ச்ல ஒரு த்ரில்லரான வெற்றியை கடைசியா ஆர்சிபி அணிக்கு ஒத்த ஆள நின்று லக்னோ அணியை இந்த மேட்ச்ல தோல்வி அடைய வச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த மேட்ச்ல ஜெயிச்சதன் மூலமா ஆர்சிபி அணி அவங்க புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அதே போல தொடர்ந்து முதலாவது இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டு தற்போது ஆர்சிபி அணியின் வெற்றியால 3வது இடத்துக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால இவ்வளவு பெரிய ஸ்கோர் லக்னோ அணி அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்ண முடியாம ஆர்சிபி அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சது குஜராத் ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர கடுப்பு, செம்ம கடுப்பு. முக்கியமா சுப்மன் கில் அவருக்கு ரொம்ப பெரிய கடுப்பாக தான் நிச்சயமாக இருந்திருக்கும். இதனால பிளே ஆஃப்க்கு உள்ள யார் கூட விளையாட போறாங்க அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. குவாலிஃபயர் 1ல பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் மோதுறாங்க. அதுக்கப்புறமா எலிமினேட்டர் 1 மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோத இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கடைசியா லக்னோ அணி அவங்க நினைச்சிருந்த ரொம்ப பெரிய டார்கெட்டை முக்கியமா விராட் கோலி அவருடைய அபாரமான பேட்டிங், அடுத்து சதீஷ் சர்மா, மயன் அகர்வால் இப்படி எல்லாருமே அபாரமா விளையாண்டதால கடைசியா இந்த மிகப்பெரிய டார்கெட்டை சேசிங் பண்ணி அபார வெற்றி அடைஞ்சு ஆர்சிபி அணி அவங்க டாப் 2க்கு முன்னேறிக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.